என்னோடய கை மணிக்கட்டில் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் ஒரு கட்டி இருக்குது. அப்போதைக்கப்போ அது வலிக்குது, அப்போதைக்கப்போ வலி இல்லை. திடீர்னு சிறுசாகுது, திடீர்னு பெருசாகுது. என்னவா இருக்கும்? ஏதோ கேன்சர் கட்டியாக இருக்குமா? அது கேன்சர் கட்டிலாம் இல்லை, பயப்படாதீங்க. அது ஒரு சின்ன ஒரு ஜெல்லோ இல்லை ஃப்ளூயிட் ஃபில்ட் கட்டி. தட்ஸ் கால்ட் கேங்லியான். இந்த கையோட மணிக்கட்டில் உள் பக்கத்துலேயோ இல்லை மேல் பகுதியிலையோ இந்த மாதிரி ஒரு கட்டிகள் நிறைய பேர்த்துக்கு வரும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஜவ்வும் எலும்பும் உரசி உள்ள ஒரு கேவிட்டி மாதிரி கிரியேட் ஆகி அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு பலூன் மாதிரி ஊதி, குட்டி பலூன் மாதிரி வரும். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் இருக்கும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூஷுவலாக ஐஸ் கட்டி ஊற்றுறோம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரையிறதுக்குன்னா அந்த சைஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது நிறையா டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 18-20 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வரும். அதிகமாக இந்த ஃபிங்கரில் மூமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, அதாவது டைப்பிங்கு, அப்புறம் ஃபோன் அதிகமாக பார்க்குறது, எழுதுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் மாதிரி ஆகி நிறைய பேர்த்துக்கு வீக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கட்டியை நினச்சி நீங்கள் பெருசாக பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒன்று நம்ம ஊசி போட்டு அதை உறிஞ்சு ஒரு ஜெல்லு மாதிரி தான் இருக்கும், அதை அப்படியே போட்டு எடுத்துடலாம். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து சர்ஜரி பண்ணி அதான் கட்டியை அப்படியே எடுத்துடலாம். பட் இதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இதோட ரெக்கரன்ஸ், அது திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். 50% வரலாம், 50% வராமல் போகலாம். அப்புறம் ஏன் சார் அந்த கட்டியை எடுக்காட்டி அப்படியே விட்டுற வேண்டியதானேன்னு. வலி இருந்தால் எடுக்கிறது நல்லது. ஏன் வலி வரும் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் அந்த கட்டி வந்து கொஞ்சம் பெருசாகும் போதோ இல்லை அந்த சுற்றி ஒரு சின்ன வீக்கம் வரும்போதோ அந்த இருக்கிற நரம்பு ஜவ்வு எல்லாத்துலேயும் போய் அழுத்தம் கொடுக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது வலி வரும். இன்னொரு வந்து என்ன அப்படின்னா, எனக்கு பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக ஒரு வீக்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எடுத்துடலாம். பட் இதில் கேரண்டியாக அது வந்து திரும்பி வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அது உள்ளே போய் ஆப்ரேட் பண்ணி எடுத்து அந்த கேவிட்டி தச்சு விட்டாலும் ஒரு சில நேரங்களில் திரும்பி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் ஆக்சுவலி 50% தான், 50 இல்லை 70-30%. ஊசி போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. போட்டு நீங்கள் அழகாக அந்த ஊசியை உள்ளே விட்டு ஒரு ஜெல்லு மாதிரி தான் வரும், அதை அப்படியே எடுத்தோம்னா அது அழகாக வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு சின்ன மருந்து மாதிரி போட்டு விட்டோம்னா திரும்பி வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வாய்ப்பு தான், கன்ஃபார்மாக கிடையாது. ஸோ இதை நினச்சி யாரும் பெருசாக பயப்பட வேணாம். எனக்கு இதோட 2-3 பேர் வந்து இந்த கட்டி பற்றி பேச சொல்லியிருந்தாங்க, அதனால் அதுக்காக ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, தேங்க்யூ.